தமிழகம் என்பது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். வர்றீங்க, வேலை செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, ரைட். பட் ஓட்டுரிமை என்பது நீங்கள் எங்கு பிறந்து வளர்ந்தீங்களோ அந்த மாநிலத்தில் தான் இருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு நம்ம தமிழகத்தை சேர்ந்த எவ்வளோ பேர் ஃபாரினில் போய் வேலை பார்க்குறாங்க. தேர்தல் நேரம் வரும்போது வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு போட்டு போகணும்னு நினைக்கிறவங்க போகிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு பீகார் மற்றும் வட மாநிலத்தவர்கள் எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு அவங்க தான் இங்கே வேலையில் இருக்காங்க, கண் கூட பார்க்குறோம். அவர்களுக்கு ஓட்டுரிமை என்பது அவங்க மாநிலத்தில் இருந்தால் தான் அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுதான் தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி, நிச்சயமாக ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். அது கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடுங்க. ஏன்னா ஒரு சக மனிதரை இன்னொருத்தர் வந்து வெட்டி சாவடிக்கிறது, கொலை பண்ணுறது எந்த காலத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்க நாங்கள். இன்னைக்கு நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ப்ரெஸ்ஸில், நீங்கள் ஜாதி இல்லைங்கிறீங்க, எல்லா கட்சியும் அந்த குறிப்பிட்ட எங்கே ஜாதி அதிகமாக இருக்கோ அங்கே தான் அவங்க வேட்பாளரை அந்த ஜாதிக்காரன் நிறுத்துகிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆனால் தேமுதிக அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லா தொகுதியிலையும் அந்த ஜாதி தான் நிற்கிறாங்கன்னா தேமுதிக அதில் விதிவிலக்கு. நாங்கள் எல்லா இடத்துலையுமே நிற்கிறோம். அப்படி பார்த்தா தலைவர் முதல் தேர்தலே விருதாச்சலத்தில் தானே போட்டி போட்டார் இல்லையா? அதனால் நிச்சயமாக எத்தனை பாரதியார், எத்தனை பெரியார் வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னாலும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆணவ படுகொலைகளும் தொடர்ந்து இருக்கு. இது வேதனையான ஒரு விஷயம். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். சட்டம் மிக ஸ்ட்ராங்காக அதுக்காக போடணும். அதே மாதிரி லாக்அப்புக்கு கொண்டு போய் அங்கேயும் விசாரணையின் பேரில் கொலை பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, செயின் ஸ்நாச்சிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி. இன்னைக்கு டாஸ்மாகும் கஞ்சா போதை விற்பனை தான் இது எல்லாத்துக்கும் பேசிக். இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலைக்கு போகாம வட இந்தியவர்கள் இருக்கவங்க ஏன் இங்கே வராங்க? அது காரணம் என்ன? போதை கலாச்சாரம். அதனால அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கே நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுத்தா இது போல போதையில் போய் அடிமை ஆகாமல் வருங்கால தமிழகத்தை இளைஞர்கள் நல்லபடியாக உருவாக்குவாங்க.